அது இல்லாமல் தறி தறி நெய்யறது மட்டும்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மாதம் 2 மாதத்துலேயே தறி நெய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் தறியில் வர சிக்கல்கள்லாம் சரி பண்ணணும். அடுத்து யாராவது சொந்தமாக பண்ணணும்னா அதுக்கான காலம் கண்டிப்பாக 1 வருஷமாவது இருந்து கற்றுக்கணும். அதுவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நேச்சுரல் டையிங், எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. வணக்கம், என்னோட பேர் சரவணன். சொந்த ஊர் பழனி. காலேஜ் படித்தது வந்து இன்ஜினியரிங் படித்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் வேலை பார்த்தேன் ஒரு 5 வருஷம். அதுக்கப்புறம் இடையில ஒரு 4.5 வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தொழில் ஏதாவது கையில் வச்சுக்கலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நெசவு கற்றுக்கிட்டு முறையாக கைத்தறி நெசவு பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டு. இந்த குழந்தைகள் துணி பண்ணுறோம், இந்த ஸ்டோல் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம். இதெல்லாம் நெஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கர்ச்சீஃபு. இது இல்லாமல் ஆண்கள் அணிகிற ஆடைகளுக்கான துணி நான் இப்போ போட்டிருக்கிறதெல்லாம் நாங்கள் அங்கே பண்ணுறது தான். என்ன இதில் ஸ்பெஷல்னால், நூல் வந்து ஹேண்ட்ஸ் பண்ணி ஆன்னு சொல்லுவாங்க. அம்பர் சர்க்கான்னு ஒன்று இருக்குது, அதில் பண்ணி வர நூலை உபயோகப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் டையிங் வந்து நேச்சுரல் டையிங், எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. அதுக்கப்புறம் பண்ணுற எல்லா ப்ராசஸ்லையுமே எந்த கெமிக்கலுமே சுத்தமாக ஆட் பண்ணுறதில்ல. அது கூட ஃபைனலாக என்ன பண்ணோம்னா ஹேண்ட்லூமில் வீவ் பண்ணுறோம். ஹேண்ட்லூமில் வீவ் பண்ணி கொண்டு வரோம். அதனால் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதுதான் அந்த அது நம்ம சொல்கிறத விட அந்த சாஃப்ட்னஸ் தான் பேசும். இது தொட்டு பார்த்தீங்கன்னாலே மற்ற துணிகளை விட இது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதுதான் நம்ம பண்ணுறதுல ஸ்பெஷல். இது தொழில்முறையாக பண்ணுறோம். தொழில்முறையாக பண்ணுறது இல்லாமல் இது நெசவை தொழில்முறையாக யாராவது கற்றுக்கணும்னு நினச்சாலும் அதையும் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கான ஏற்பாடுகளும் அங்கே பண்ணி வச்சுருக்கோம். வாசுதேவநல்லூர், தென்காசி மாவட்டத்தில் நான் இருக்கேன். இது வந்து பர்சனலாக பண்ணுறது. இது இல்லாமல் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இது பர்சனலாக பண்ணுறது. எப்படின்னா, இப்போது வீட்டு தோட்டம் பண்ணுறோம்ல, எவ்வளோதான் நிறைய விளைய வச்சாலும் அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவைன்னா வீட்டு தோட்டம் பண்ணுறோம்ல, அது மாதிரி இது வந்து நம்ம வீட்டிலையே நம்மளுக்கு தேவையான நூலை ரெடி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்றைக்கி டிஸ்பிளேக்காக வச்சுருக்கோம். என்னென்னா, இது பருத்தி விதையோடு இருக்குது. விதை நீக்கினதுக்கப்புறம் இந்த வடிவம் வரும். இதை ஒரு இன்னொரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. வில்லு வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வடிவம் வரும். இதை நூலாக்குவோம். அதுதான் இந்த கருவி. இந்த கருவி எப்படி இயங்குதுன்னு காமிக்கிறேன். இது பார்த்தோன்னே உங்களுக்கு தோணலாம், இது இவ்வளோ நேரம் ஆகுது, இது இப்படி பண்ணி எவ்வளோ நிறைய பண்ண முடியும்னு தோணும். ஆனால் நம்ம தினமும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பண்ணாலே நம்மளுக்கு தேவையான ஆடைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நூலை ரெடி பண்ணிக்கலாம். அதாவது வார்ப்பு வந்து நம்ம இந்த அர்மர்ச்சர்க்கா நூலை தான் உபயோகப்படுத்த முடியும். வெஃப்ட்டுக்கு மட்டும் நம்ம பர்சனல் யூஸுக்கு நம்ம எடுக்கிற நூலை உபயோகப்படுத்திக்கலாம். அது வச்சு நம்ம ஆடைகளை உபயோகிக்கலாம். இதை நீங்கள் எடுக்கிற நூலை ஏதோ ஒரு நெசவாளிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அடுத்த ப்ராசஸ்லாம் பண்ணி நூலாக்கி துணியாக்கி கொடுப்பாங்க. இது வந்து நம்ம இதை இன்னும் புதுசாக எல்லாம் கண்டுபிடிக்கல. ஏற்கனவே நம்ம வழியாக முன்னாடி எல்லா கிராமத்துலேயும் பண்ணிட்டு இருந்தது தான். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க வீட்டில் நூலை ரெடி பண்ணி அதை கொண்டு போய் ஒரு கடை மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துட்டு பண்டமாற்று முறையில் வேறு பொருட்களை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க அந்த நூலை எடுத்துகிட்டு போய் சொசைட்டி மாதிரியான இடத்துல கொடுத்துட்டு அவங்க பணமாவோ இல்லை பொருளாவோ மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலேயும் இந்த நூலை எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அதை விட்டுட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இதை பரவலாக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம். இது பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? ஆமாம். இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு கூட பயிற்சி கொடுப்பீங்க. எந்த மாதிரி பயிற்சி? இது வந்து பர்சனல் யூஸுக்கு இது 5 நாள் பயிற்சி மாதிரி கொடுக்குறோம். 5 நாள் வந்து தங்கியிருந்தால் இந்த பருத்தியிலேருந்து இந்த நூலாகிற வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கருவியை உபயோகப்படுத்துறது. இன்னொன்று தக்களின்னு ஒன்று இருக்குது, அதையும் உபயோகப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம். விதையும் கையில் கொடுத்துருவோம். அவங்க நீங்கள் வர்றவங்க பயிற்சிக்கு முடிச்சுட்டு அவங்க வீட்டிலேயே போட்டு விதையை போட்டு பருத்தி எடுத்து அவங்களே இந்த நூல் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பார்ட் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ். நூலுக்கு அப்புறம் செய்கிற வேலைகள்லாம் அதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். வழக்கமாக இப்போது யாராவது வர்றாங்கன்னா 1-2 பேர் கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் 1 வருஷம் வரைக்கும் தங்கி இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். என்னென்னா 1 வருஷம் தங்கியிருந்தால் தான் அந்த சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த நூலுக்கு அப்புறம் பசை போடுவோம். பசை போடுறதுக்கப்புறம் இதில் சுற்றுவோம். இது ஊடைக்கு, இதுக்கு பாவு சுற்றுறது அதுவும் சொல்லிக் கொடுப்போம்.
அது இல்லாமல் தறி நெய்யறது மட்டும்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் 2 மாதத்துலேயே தறி நெய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் தறியில் வர சிக்கல்கள்லாம் சரி பண்ணணும். அடுத்து யாராவது சொந்தமாக பண்ணணும்னா அதுக்கான காலம் கண்டிப்பாக 1 வருஷமாவது இருந்து கற்றுக்கணும். அதுவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த துணி நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் ஏன் இதுக்கு வரணும்னா, இப்போ பழைய மரக்கதவுகள்லாம் இருக்குல்ல, இப்போ இருக்கிற மரக்கதவு விட்டுங்க, வீட்டில் பழைய மரக்கதவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் அடைக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். ஒரு மாதிரி அடைக்கிறதுக்கு சிக்கலாக இருக்கும். அடைச்சு திறக்க ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் அடைக்கிறது திறக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா குளிர்காலத்தில் இயற்கையாக இருக்கிற எல்லா பொருளுமே கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்குற தன்மை இருக்கும். அதனால அது அந்த விரிஞ்சு கொடுக்கறதுனால அடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுவே வெயில் காலத்தில் சுருங்கிரும். அதனால வெயில் காலத்தில் திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், திறக்காத அடைக்க. அதே மாதிரி தான் இயற்கையாக கிடைக்கிற இலைகளில் செய்கிற துணி வந்து குளிர்காலத்தில் அந்த இலைகள்லாம் விரிஞ்சு கொடுக்கும். அப்போ அந்த இடைவெளியெல்லாம் அடைச்சிரும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த துணியில் இடைவெளியே இல்லைன்னா உள்ள காற்று போகாது, நம்மளுக்கு உடம்புக்கு சூட்டை கொடுக்கும். அதே வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளியெல்லாம் குறைஞ்சிரும், சுருங்கிரும். அப்போ இடைவெளி கிடைக்கிறப்ப காற்று நம்மளுக்கு உடம்புக்குள்ளே கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு உகந்ததாக இருக்கும். என்னென்னா குளிர்காலத்தில் வெப்பத்தை கொடுக்கும், வெயில் காலத்தில் குளிர்ச்சி கொடுக்கும். அதுதான் இந்த துணியோட சிறப்பு. இது வந்து நம்ம மிஷினில் செஞ்சு வர்ற துணியால் இந்த ஒரு இயல்பை கொடுக்கவே முடியாது. அதுதான் இதோட ஸ்பெஷல்.